தந்தை மகன் தூயாவியாரின் பேராலே ஆமென். ஆன்ம வழிகாட்டி செப்டம்பர் மாதம் 21 ஞாயிற்றுக்கிழமை. தூய ஆவியே எழுந்தருள்வீர், வானினின்று உமது பேரொளியின் அருள்சுடர் எம்மீது அனுப்பிடுவீர். எளியவர் தந்தாய் வந்தருள்வீர், நன்கொடை வள்ளலே வந்தருள்வீர். இதய ஒளியே வந்தருள்வீர், உன்னத ஆறுதலானவரே, ஆன்ம இனிய விருந்தினரே, இனிய தன்மையும் தருபவரே, உழைப்பில் களைப்பை தீர்ப்பவரே, வெம்மை தணிக்கும் குளிர் நிழலே, அழுகையில் ஆறுதலானவரே, உன்னத பேரின்ப ஒளியே, உம்மை விசுவசிப்போருடைய நெஞ்சின் ஆழம் நிரப்பிடுவீர். உமதருள் ஆற்றல் இல்லாமல் உள்ளது மனிதனில் ஒன்றுமில்லை, நல்லது அவனில் ஏதுமில்லை. மாசு கொண்டதை கழுவிடுவீர், வறட்சியுற்றதை நனைத்திடுவீர், காயப்பட்டதை ஆற்றிடுவீர், வணங்காதிருப்பதை வளைத்திடுவீர், குளிரானதை குளிர்போக்கிடுவீர், தவறிப்போனதை ஆண்டருள்வீர். இறைவா, உம்மை விசுவசித்து உம்மை நம்பும் அடியார்க்கு கொடைகள் ஏழும் ஈந்திடுவீர், புண்ணிய பலன்களை வழங்கிடுவீர், இறுதியில் மீட்பும் மீந்திடுவீர், அழிவிலா இன்பம் அருள்வீரே. ஆமென். இயேசுவின் திரு இருதயமே, நாங்கள் கட்டிக்கொள்ளும் துரோகங்களுக்கு பரிகாரமாகவும் தேவரீர் திருப்பீடத்தில் ஓயாமல் உம்மைத்தானே பலியாக ஒப்புக்கொடுக்கும் சகல கருத்துக்களுக்காகவும் அடியேன் இன்று செய்யும் ஜெபங்களையும் கிரிகைகளையும் படும் துன்ப வருத்தங்களையும் தூய கன்னிமரியாயின் மாசில்லாத திரு இருதயத்தின் வழியாக உமக்கு ஒப்புக்கொடுக்கிறேன் சுவாமி. இந்த மாதத்திற்கும் இந்த நாளுக்கும் சபையாருக்கும் குறிக்கப்பட்ட சகல கருத்துக்களுக்காகவும் விசேஷமாய் அவைகளை ஒப்புக்கொடுத்து மன்றாடுகிறேன் சுவாமி. ஆமேன். இன்றைய நற்செய்தி லூக்கா நற்செய்தி 16 இறை வார்த்தை. எந்த வீட்டு வேலையாலும் இரு தலைவர்களுக்கு பணிவிடை செய்ய முடியாது. ஏனெனில் ஒருவரை வெறுத்து மற்றவரிடம் அவர் அன்பு கொள்வார், அல்லது ஒருவரை சார்ந்து கொண்டு மற்றவரை புறக்கணிப்பார். நீங்கள் கடவுளுக்கும் செல்வத்திற்கும் பணிவிடை செய்ய முடியாது. இது கிறிஸ்து வழங்கும் வாழ்வு தரும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். சிந்தனை: நம்மை அடிமைப்படுத்தும் எதுவும் ஒரு எஜமான். ரோமையர் 6:16 நாம் வாசிக்கிறோம், பாவம் செய்கிற யாவரும் பாவத்திற்கு அடிமை. மது, காமம் மற்றும் பணம் அனைத்தும் சிலருக்கு எஜமானர்களாக இருக்கிறார்கள். 2 எஜமானர்களுக்கு நாம் சேவை செய்ய முடியாது என்ற இயேசுவின் எச்சரிக்கையில் பணத்தை அல்லது செல்வத்தை கடவுளுக்கு எதிரான ஒரு எஜமானராக அவர் குறிப்பிடுகிறார். இயேசு தன்னை பின்பற்றுவதற்கான அழைப்பு மற்ற எல்லா எஜமானர்களையும் கைவிடுவதற்கான அழைப்பாகும். அவர் வரி வசூலிப்பவரின் சாவடியிலிருந்து மத்தேயு என்பவரை அழைத்தார். மத்தேயு நற்செய்தி 9:9 நாம் வாசிக்கிறோம். மத்தேயு முழுவதுமாக ஆண்டவருடைய அழைத்தலுக்கு கீழ்ப்படிந்து ஆடம்பரமான செல்வம் மற்றும் மோசமான உறவு சொந்தங்களிலிருந்து விலகிச் சென்றார். இயேசு பேதுரு, யாக்கோபு மற்றும் யோவானை மீன் பிடிக்கும் இடத்திலிருந்து அவர்களை அழைத்தார். மார்க்கு நற்செய்தி 1:16-18 இதிலே அவருடைய அழைத்தலை நாம் வாசிக்கிறோம். இயேசுவின் அழைப்புக்கு கீழ்ப்படிவது என்பது அவர்கள் அறிந்த அனைத்தையும், அவர்கள் உழைத்த அனைத்தையும், அவர்களோடு இருக்கின்ற அனைத்து உறவுகளையும் விட்டுவிட வேண்டியிருந்த ஒன்றாக அமைந்திருக்கிறது. இயேசு ஒரு வெற்றிகரமான பரிசேயரான பவுலை, என் நாமத்திற்காக அவன் எவ்வளவு துன்பப்பட வேண்டும் என்பதை நான் அவனுக்கு காண்பிப்பேன், திருத்தூதர் பணி 9:16 என்ற வார்த்தைகளுடன் அவர் அழைத்தார். ஏனென்றால் அதுதான் இயேசுவை பின்பற்றுவது என்பதனுடைய ஆழமான அர்த்தம். லூக்கா நற்செய்தி 9:23 நாம் வாசிக்கிறோம், இதற்கான விலை எதுவாக இருந்தாலும் மற்ற அனைத்தையும் நாம் கைவிட வேண்டும். இயேசுவின் அழைத்தலுக்கு நாம் கொடுக்கின்ற முக்கியத்துவத்தை இது வெளிப்படுத்துகிறது. நாம் 2 எஜமானர்களுக்கு சேவை செய்ய முயற்சித்தால் நமக்கு பிரிவினைவாதமான விசுவாசங்கள் இருக்கும். மேலும் சீடத்துவத்தின் சிரமங்கள் மாமிச இன்பத்துடன் கவர்ச்சியுடன் மோதும்போது செல்வத்தின் காந்த ஈர்ப்பும் உலக வெற்றியும் நம்மை கிறிஸ்துவிடமிருந்து விலக்கிவிடும். 2 தீமோத்தேயு 4 10 இறை வார்த்தையை நாம் வாசிக்கிற போது இந்த
உண்மை நமக்கு வெளிப்படுகிறது. தெய்வ பக்தியான அழைப்பு நமது பாவ இயல்புக்கு எதிரானது. பரிசுத்த ஆவியின் உதவியுடன் மட்டுமே நாம் ஒரே எஜமானரான ஆண்டவருக்கு அர்ப்பணிப்புடன் நாம் பணி செய்ய முடியும். யோவான் நற்செய்தி 6வது அதிகாரம் 44வது இறை வார்த்தையில் நாம் வாசிக்கிறோம். விபச்சாரர்கள் போல செயல்படுவோரே, உலகத்தோடு நட்புறவு கொள்வது கடவுளை பகைப்பது என்பது உங்களுக்கு தெரியாதா? உலகுக்கு நண்பராக இருக்க விரும்பும் எவரும் கடவுளை பகைப்பவர் ஆவர். யாக்கோபு புத்தகம் 4:4 நாம் வாசிக்கிறோம். அதனுடைய தொடர்ச்சியாக கடவுள் மனித உள்ளத்திற்காக ஆவலோடு ஏங்கி காத்து கொண்டிருக்கிறார். ஆகவே மனித உள்ளம் கடவுளுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறதா அல்லது கடவுளால் கொடுக்கப்பட்ட செல்வங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறதா என்பதை இன்றைய நாளிலே நாம் தியானிக்க வேண்டும். இதோ இளைய மைந்தன் தந்தையை மறந்து அவருடைய செல்வத்தை பிடித்து கொண்டு அவரை விட்டு விலகிச் சென்றதைப் போல இன்று கடவுள் கொடுத்ததை பிடித்து கொண்டு கடவுளை மறந்து கடவுளுக்கு எதிராக நாம் செயல்படுகிற மனிதர்களாக நாம் மாறிக்கொண்டிருக்கிறோம். ஆகவேதான் 1 யோவான் புத்தகம் 2வது அதிகாரம் 15 முதல் 16 முடிய உள்ள வசனங்களில் நாம் வாசிக்கிறோம். உலகின் மீதும் அதில் உள்ளவை மீதும் அன்பு செலுத்தாதீர்கள். அவ்வாறு அன்பு செலுத்துவோரிடத்தில் தந்தையின் பால் அன்பு இராது. ஏனெனில் உலகு சார்ந்தவையான உடல் ஆசை, இச்சை நிறைந்த பார்வை, செல்வச் செருக்கு ஆகியவை தந்தையிடமிருந்து வருவன அல்ல, அவை உலகத்திலிருந்தே வருபவை. ஆகவே அன்புக்குரியவர்களே, இன்று கடவுளையும் கடவுளுக்குரிய காரியங்களையும் அன்பு செய்து அதற்கு எதிராக இருக்கிற செல்வச் செருக்கை, பண ஆசைகளை நாம் விட்டொழிக்க இறையருள் வேண்டி இன்று ஜெபிப்போமாக. எங்கள் அன்பின் பரலோக தந்தையே, உம்மை வாழ்த்தி போற்றி மகிழ்ந்து உம்மை ஆராதிக்கின்றோம். எங்களுடைய நல்ல மேய்ப்பனே, எங்கள் இரட்சகரே, எங்கள் மீட்பரே, எங்கள் அரணே, எங்கள் கோட்டையே, எங்கள் வலிமையே, எங்கள் வழியே, எங்கள் ஒளியே, எங்கள் உண்மையே, உம்மை போற்றி புகழ்கின்றோம். ஆண்டவரின் நாளாக இன்று உம்மை தேடவும் உம்மை கண்டடையவும் எங்களுக்கு வாய்ப்பு கொடுத்த மேலான கிருபைக்காக உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். ஒப்பற்ற செல்வமாகிய உம்மை பற்றி அறிகின்ற அறிவே மேலானது, மற்றவையெல்லாம் வெறும் குப்பையே என்று உம்மை சொந்தமாக்கி கொண்ட புனித பவுலடியாரைப் போல உம்மை பற்றி அறிகின்ற அறிவையும் அதன் மூலம் எங்களுக்கு கிடைக்கும் ஆசீரையும் நாங்கள் பெற்றுக்கொள்ள இந்த நாளில் உமது பாதத்திற்கு வந்திருக்கிறோம். கடன் பிரச்சனைகளாலும் வாழ்வின் தேவைகளாலும் நெருக்கப்படும் எங்களுக்கு வாழ வழிகாண்பித்தருளும். வேலை வாய்ப்புக்காக அலைந்து திரியும் மக்களின் முயற்சியை ஆசீர்வதித்து வேலை வாய்ப்பை எங்களுக்கு தந்தருளும். வெளிநாட்டில் வாழும் பிள்ளைகளுக்காக, பேரப்பிள்ளைகளுக்காக, கணவனுக்காக, மனைவிக்காக, உறவினர்களுக்காக இன்று வாஞ்சையோடு ஜெபித்து கொண்டிருக்கும் எம் மக்களின் வேண்டுதல்களுக்கு கனிவாய் செவிசாய்த்தருளும். அவர்களுக்கு பாதுகாப்பையும், அங்கு அவர்கள் எந்த தேவையில் இருக்கிறார்களோ அந்த தேவைகள் அனைத்தும் சந்திக்கப்படவும் எங்களுடைய ஜெபங்கள் அவர்களுக்கு ஒரு தூண்டுகோலாக அமைவதாக. எங்களுடைய பயணத்தையும் வாகனங்களின் பாதுகாப்பையும் விபத்துக்கள் ஆபத்துக்களிலிருந்து காக்கப்படவும் உம்மிடத்தில் மன்றாடுகிறோம். இன்று நாங்கள் சந்திக்கும் ஒவ்வொரு மனிதரிடத்திலும் நம்பிக்கை விதைக்கவும், நற்காரியங்கள் எங்கள் வாழ்வில் நடக்கவும், வெகு நாட்களாக நாங்கள் வேண்டிக் கொண்டிருக்கும் ஜெபங்கள் மன்றாட்டுக்கள் கேட்கப்படவும், வலுவிழந்த எங்கள் கால்கள் சரி செய்யப்படவும், எங்களை வேண்டி நிற்கும் மனிதர்களுக்கு எங்களான உதவிகளை செய்யவும் இன்று எங்களை தூண்டுவீராக. இதனால் கடவுளின் அன்பை உலகத்திற்கு அறிவிக்கும் சாட்சிகளாய் எங்களை மாற்ற வேண்டுமென்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமேன். எல்லாமல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியானவர் உங்கள் ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசீர்வதித்து பாதுகாத்து வழிநடத்துவாராக. ஆமேன். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க. இயேசுவின் இரத்தம் ஜெயம். ஹாலே லூயா, ஹாலே லூயா, ஹாலே லூயா.